நல்லா எல்லாத்துக்கும் எல்லா பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் பயனாக தான் இருக்கும். ஒரு நேரம் காசு இல்லாதப்போ இந்த மாதிரி திட்டம் யூஸ் பண்ணல நல்லா இருக்கு. இது ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அது எந்த வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? நல்லா எல்லாத்துக்கும் எல்லா பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் பயனாக தான் இருக்கும். பொங்கல்லேருந்து 3 சிலிண்டர் ஃப்ரீன்னு இருக்காது. அதை உங்களுக்கு எந்த அளவில் செலவு குறைக்கும்? செலவு குறைக்குங்க சார். எங்கேருந்து வரீங்க? மதுரையிலேருந்து. இப்போ விஜய் அண்ணா பஸ்ஸில் ஃப்ரீ சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறாங்க? இது ஒரு நல்ல திட்டம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அங்கெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுக்கு பஸ் காசு கொடுத்து ஒரு நேரம் காசு இருக்கும், ஒரு நேரம் காசு இல்லாதப்போ இந்த மாதிரி திட்டம் யூஸ் பண்ணல நல்லா இருக்கு. இப்போ விஜய் சார் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலான்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஆமாம் சார். இது எப்படி பார்க்குறீங்க? எங்கே அவங்க சொன்னது மாதிரி நடக்கலையே என்ன அல்லையா? இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு. சரிங்க சார். அது உங்களுக்கு எப்படி எவ்வளோ? எனக்கு சந்தோஷமாக இருக்கு. பொங்கல்லேருந்து 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தர போகிறாங்க. அது எப்படி எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்? எங்களுக்கு ரொம்ப பயமுள்ள ஏழை மக்களுக்கு பயமுள்ளாக இருக்கும் சார். கீழே நெடுங்குளத்துலேருந்து வர்றோம். வீடு இல்லை, வாசல் இல்லை, இப்போ மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்போ விஜய் சார் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலான்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு பெரிய போடுங்க, நாங்கள் வாரோம். பொங்கல்லேருந்து 3 சிலிண்டர் ஃப்ரீன்னு இருக்காரு. 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தர போகிறாரா? 6 சொன்னாங்க, 3ன்றீங்க. சரி சரி. அது உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும்? ஏதோ கொடுக்குறதோ கொடுங்க சாமி, நாங்கள் என்ன செய்வோம்? விஜய் சார் பஸ்ஸில் வெற்றி பயணம் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்குங்க. ஆனால் பஸ் எங்கே நிப்பாட்ட மாட்டாங்க ஃப்ரீ பஸ்ஸுனால. பொம்பளை தான் ஃப்ரீ பஸ் ஏறுறாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக நிறுத்த சொல்லி எங்கனாலும் ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க நல்லா இருக்கும். எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்? உதவியாக இருக்காங்க. நிப்பாட்ட வாங்க சொல்லிட்டு 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் 6 சிலிண்டர் சொன்னாங்க, இப்போ 3 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ 3 சிலிண்டர் அறிவிச்சிருக்கிறாரு. இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நல்லா தான் இருக்கும். இப்போ விஜய் சார் பஸ்ஸில் ஃபுல்லாகவே ஃப்ரீ வெற்றி பயணம் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு. நீங்கள் சட்டசபையில் பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதே மாதிரி 3 சிலிண்டர் பொங்கல் தரணும். இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சரி, நாங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குறது கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பொங்கல்லேருந்து 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தரப்படுறதா? ஆமாம். இது குடும்பத்துக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்? அதாவது பெனிஃபிட் இருக்கிறவங்களுக்கு ஹாப்பி, ஐடி பீப்புள்ஸ்க்குலாம் கிடையாதுல்ல, எல்லாருக்கும் கொடுத்தா ஹாப்பியாக இருக்கும்.